எல்லோருக்கும் வணக்கம். பட்டாசு ஆலை விபத்து, கிராக்கர்ஸ் ஃபேக்டரி ஆக்சிடென்ட். இந்த எலெக்ஷன் சூறாவளியில் இதுவும் அடித்து செல்லப்பட்டது. சரியான கான்சென்ட்ரேஷன் இந்த விஷயத்துக்கு கிடைக்கல. பட்டாசு பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லையா? நான் பட்டாசு வெடிக்கும் பொழுது அந்த மேலே போய் வெடிக்கிற அந்த பட்டாசை பார்க்கும் பொழுது பார்த்துனே இருக்கலாமா அப்படின்ற ஒரு வியப்பு அந்த பட்டாசுல இருக்கு. ஆனால் அதை செய்கிறவங்களுடைய நிலைமை ரொம்ப வருத்தமாகவே இருக்கு. நானும் பார்த்துட்டு வரேன், எவ்வளோ வருஷமா பார்த்துட்டு வரேன். பட்டாசு இந்த தீபாவளி வர நேரத்தில் இல்லை அதுக்கு கொஞ்சம் சென்டரில் இந்த பட்டாசால இங்கே விபத்து, 25 பேர் போயிட்டாங்க. எவ்வளோ பட்டாசு ஆக்சிடென்ட் ஆகுது, அதில் எவ்வளோ நூற்றுக்கணக்கான உயிர் போகுது. இப்படி வருஷம் இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, இவ்வளோ பேர் அதில் பாதிக்கப்பட்டு இறந்தும் போகிறாங்க. அவங்க குடும்பம் கேள்விக்குறியாக்கப்படுது. அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு 150 ரூபாய் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தான் அன்னைக்கு வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போனவங்க மறுபடியும் வரல அப்படின்ட்டு. இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, ஆனால் இதுக்கான சரியான ப்ரிகாஷன்ஸ் ஏன் கடைப்பிடிக்கல இந்த பட்டாசு ஆலை நடத்துகிற முதலாளிகள்? கவர்மெண்ட்டும் நிறைய ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை சரியாக கடைப்பிடிக்காத இந்த பட்டாசு ஆலை வைத்திருப்பவங்க ஒரு அலட்சியம்னு நினைக்கிறேன், கேர்லெஸ். ஏன் இந்த முதலாளிங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க மக்களுடைய உயிர்கள் மேலே? உங்களுக்காக தான் வராங்க, உங்களுக்காக லாபம் சம்பாதித்து கொடுக்க, அந்த வேலையில் அவங்க சம்பாதிக்கத்தான் வராங்க இல்லையா? அதில் நீங்கள் நல்ல லாபமும் அடையிறீங்க. ஆனால் அவங்களுக்கான தகுந்த பாதுகாப்பு கொடுத்து அவங்கள வேலை செய்ய வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அந்த மக்களுடைய அந்த கண்ணீர் பார்க்கும் பொழுது இன்னுமா நம்ம மக்கள் இந்த மாதிரியானவே நிலைமையில இருக்கிறாங்களே அப்படின்னு பெஜாரே ஆயிடுச்சு. அந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்படணும், வேலை மேல நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். முதலாளிகள் நீங்க வேலைக்கு எடுக்கும் பொழுது அந்த மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து வேலைக்கு எடுங்க. நீங்களும் நல்லா இருங்க, மக்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும்.